அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பேரரசர்கள் ஆட்சி செய்த காலத்திலெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மந்திரிமார்கள் சிலர் இருப்பார்கள். மந்திரிகள் என்று சொல்லிவிட்டாலே அவர்களுக்கு பல்வேறு துறைகளிலும் அதை பற்றிய அடிப்படை தெளிவாவது இருக்க வேண்டும். அரசர் தான் ஒருவராக மட்டுமே சிந்தித்து எல்லா முடிவுகளையும் எடுத்தார் என்றால் பல நேரங்களில் அதிலே பிழை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதற்காக தான் பல நேரங்களிலும் ஆலோசனைகள் நடத்தி முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஆலோசனை செய்வதற்கு தகுதியானவர்களோடு தான் இருக்க வேண்டும். அவர்கள் மன்னருடைய மனம் புரிந்து கொண்டவர்களாகவும், தங்கள் ஆட்சியினுடைய அடிப்படை நியாயம் என்ன, தர்மம் என்ன, கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதையும் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அது தவிர மன்னரை விடவும் இவர்கள் மக்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால்தான் மன்னருடைய பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்காமல் மக்கள் பார்வையிலே அதை பார்த்து இது இரண்டும் சந்திக்கக்கூடிய இடத்தில் பொதுவாக ஒரு முடிவிற்கு வர முடியும். அதற்காகத்தான் நன்கு கற்றறிந்த அமைச்சர்களை பேரரசர்கள் எல்லோரும் தங்களுடைய அவையிலே வைத்திருந்தார்கள். பேரரசர்களுக்கு அமைச்சர்களாக பணிபுரிந்தவர்களில் விகடகவியான தெனாலிராமன் எத்தனை சாதுரியத்தோடும் மதிநுட்பத்தோடும் தன்னுடைய துடிப்பான ஆற்றலினாலும் பெயர் பெற்று இன்றும் வரலாற்றிலே முக்கியமான ஒரு இடத்திலே பிரபலமாக வைத்து பார்க்கப்படுகிறாரோ, அதே போலே முகலாய அரசர் அக்பருடனிருந்தவராய் பீர்பால் என்பவர் மிகவும் பிரபலமானவர். மதிநுட்பம் என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்தவர்களில் பீர்பாலுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. அவரை பற்றிய நிறைய கதைகள் இருப்பதாலே அது எல்லாம் கற்பனை கதைகள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாலும் அந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வதற்கு செய்திகள் இல்லாமல் இல்லை. அதனால் பீர்பால் என்கிற அந்த கதாபாத்திரம் எத்தனை தூரம் உண்மையோ அதை தாண்டி அது கற்பனையாகவே இருந்தாலும் அவருடைய செயற்பாடுகள் மூலமாக அங்கே நிலவிய ஒரு வித நிகழ்ச்சிகள், அப்போது நடந்த நிகழ்ச்சிகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் அலாதியானவை. பீர்பாலுக்கு மக்கள் பேரிலே எப்போதும் ஒரு பரிவு உண்டு. அரசர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு வேறு. அவர்களிடமிருந்து மக்கள், பொதுமக்கள் அவர்களுடைய வேண்டியவைகளை பெறுவதற்கு ஒருவித பாலம் போலே இருப்பவர்கள்தான் அமைச்சர்கள். அதனால் அமைச்சர்கள் மக்களோடு நெருக்கமாக இருப்பவர்களாய் இருத்தல்தான் சிறப்பு. அந்த விதத்தில் பீர்பால் தன்னிடம் வரக்கூடியவர்கள் தன்னை வந்து பார்த்து, ஐயா எனக்கு இந்த உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு அவர்களுடைய அந்த விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை, நியாயத்தன்மையை பார்த்து அவர்களுக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று பார்ப்பார். அந்த விதத்திலே ஏழை விவசாயி ஒருவர் பீர்பாலை சந்திக்க வந்தார். ஐயா, நாங்கள் பல தலைமுறைகளாக விவசாயிகளாகவே இருக்கிறோம். எங்களுக்கு என்று சொந்தமாக நிலம் பெறுவதற்கு முடியாத ஏழ்மை சூழல் எங்களிடம். எனக்கோ வயதாகிவிட்டது, உடல்நிலை வேறு சரியில்லாத ஒரு நிலை. நான் என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. எப்படியாவது நீங்கள் யாரிடமாவது சொல்லி எனக்கு நிதி உதவி செய்வதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்ட வேண்டுதலில் நிச்சயமாக உண்மை இருந்தது. பல தலைமுறைகளாக இவர்கள் இன்னும் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பில்லாது ஏழை விவசாய கூலிகளாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். அவருக்கு இன்னும் சில ஆண்டுகள் கழித்து விட்டால் உடல்நிலையும் இளைத்து போய்விடும். அதனால் ஓரளவிற்கு அவர் உடம்பிலே சக்தி இருக்கும் போதே தன் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவரும் ஆசைப்பட்டார். என்ன செய்வது? இதை எப்படியாவது அரசரிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஏழையான இந்த விவசாயியினுடைய உண்மையான வேண்டுதல், அதற்கு உதவி செய்வதுதானே அரசனுடைய வேலை. இதை எப்படி மன்னரிடம் எடுத்துச் சொல்லுவது என்று பார்த்து கொண்டிருந்தார். இது இப்படி இருக்க ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் மாலை வேளையிலே நந்தவனத்திலே உலா வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அக்பர் அங்கே இருந்த ஒரு நீர் தடாகத்திலே இறங்கி அவருடைய கைகளை சுத்தம் செய்து கொண்டார். அப்போது அந்த நீர் மிகுந்த குளிர்ச்சியடைந்திருந்ததாலே, குளிர்ந்த நீராக இருந்ததாலே அக்பர், அப்பா என்ன குளிர் இது, இந்த நீர் இத்தனை குளிர்கிறதே, இதில் எப்படி மக்கள் அவர்களுக்கான தேவைகளை எல்லாம் செய்து கொள்கிறார்கள், இதில் இறங்கி நிற்பதற்கு கூட நம்மால் முடியவில்லையே என்று கூறிக்கொண்டே வந்தார். அப்போது பீர்பால், இது என்ன பிரமாதம் மன்னா, இதே நதிநீர் தான் நம்முடைய தேசமெங்கும் பாய்கிறது. அதிலே தான் மக்கள் அவரவர்களுக்கான தேவைகளையும் அதிலிருந்து தான் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதிலே பல மணி நேரம் நின்று அவர்களுடைய பணிகளை செய்பவர்களெல்லாம் கூட உண்டு என்று கூறினாராம். இந்த நீரில் எப்படி ஒருவரால் பல மணி நேரம் எல்லாம் இருக்க முடியும்? நீங்கள் விளையாட்டாக சொல்கிறீர்கள் என்றாராம் அக்பர்.
அது கேட்ட பீர்பால், அப்படி இல்லை அரசே, ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான தேவைக்கு, வீட்டிலே சமையல் செய்வதற்கு, பாத்திரங்கள் துணிகளை கழுவுவதற்கெல்லாம் அவர்கள் குளிப்பதற்கும் கூட இந்த நதிக்குத்தான் வருகிறார்கள். மணிக்கணக்கிலே இங்கே வேலை செய்துவிட்டு செல்பவர்கள் எல்லாம் உண்டு. அதனால் அவர்களுக்கான தேவை என்ற ஒன்று வரும்போது இந்த குளிரை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. மற்றொன்று, அவர்களுக்கு இதெல்லாம் பழகிப்போன விஷயமாகிவிட்டது என்று கூறினாராம். இதை கேட்ட அக்பர், அப்படி ஒருவர் இருப்பார் என்றால் அவருக்கு நிறைய பரிசு கொடுப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன். ஒரு இரவெல்லாம் இந்த குளிர்ந்த நீரிலே ஒருவரால் நின்று கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டார். பார்த்த பீர்பல், இதுதான் சரியான நேரம். நம்மிடம் உதவி கேட்டு வந்திருந்தாரே, அவருக்கு அரசர் மூலமாக ஒரு உதவி செய்வதற்கான காலம் வந்துள்ளது. அவரை ஒரு இரவெல்லாம் இந்த நீரிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தால் போதும், அரசர் பரிசு பொருள் கொடுப்பார் என்று கூறலாம் என்று எண்ணி பீர்பால் அக்பரிடம், ஓ, அதற்கென்ன பிரமாதம், எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் பல நாட்களாக விவசாயம் செய்து உடம்பிலே பலத்தோடு இருக்கக்கூடியவர். அவரிடம் சொன்னால் உங்களுக்காக வேண்டி ஒரு இரவெல்லாம் இந்த தண்ணீரிலே நின்று காண்பிப்பார். ஆனால் அவருக்கு விடிந்தவுடன் நீங்கள் பரிசு தர வேண்டும் என்று கூறினாராம். அக்பர், நிச்சயமாக தருகிறேன். இந்த நீரில் ஒரு இரவெல்லாம் ஒருவர் நிற்பார் என்றால் அவர் நல்ல பலசாலியாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவர் இருப்பார் என்றால் அவருக்கு விடிந்தவுடனே நான் பரிசு தருகிறேன் என்று கூறினாராம். நல்ல வேளையாக தான் உதவி செய்வதற்கு ஏதுவாய் ஒரு காரணம் அமைந்ததை நினைத்து மகிழ்ந்த பீர்பால் அந்த ஏழை விவசாயியை வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். வந்தவரிடம், ஐயா, உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு சிறந்த காலம் வந்திருக்கிறது. மன்னர் இப்படி ஒரு போட்டியை தனிவிதமாக என்னிடம் மட்டும் அறிவுறுத்தி இருக்கிறார். அவர் சொன்னபடியே நீங்கள் ஒரு இரவு அந்த நதிநீரிலே நின்று காண்பித்து விட்டால் விடிந்தவுடனேயே உங்களுக்கு பரிசு தருகிறேன் என்று கூறுகிறார். நிச்சயமாக இது நடக்கும். உங்களால் இதற்கு ஒப்புதல் வழங்க முடியுமா என்று கூற, விவசாயியும், அதென்ன பிரமாதம் ஐயா, நிச்சயமாக செய்கிறேன். நாங்கள் எல்லாம் பல மணி நேரம் எங்களுடைய மாடு கன்றுகளை அந்த நதியில் நின்றுதான் குளிப்பாட்டுகிறோம். நாங்களும் அங்கேயே தான் எங்களுடைய நாட்கடன்களை முடித்துக் கொள்ளுகிறோம். ஒரு இரவு காலம்தானே, நான் நிச்சயம் நிற்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார். அவர் சொன்னபடியே போட்டிக்கான இரவும் வந்தது. அவர் நதிநீரிலே இறங்கி நின்று கொண்டார். அவர் அதே நிலையில்தான் நின்றிருக்கிறார் என்று பார்ப்பதற்கு 2 காவலாளிகளை நியமித்தார் அக்பர். அவர்கள் கரையிலே நின்று கொண்டிருக்க ஒரு இரவெல்லாம் அந்த விவசாயி நதிநீரிலேயே நின்றாராம். அந்த குளிர்ச்சி அவருக்கு பழக்கப்பட்டதாக இருந்ததாலே அதனால் பெரிய ஆபத்து ஒன்றும் வரவில்லை. பகல் பொழுது விடிந்த உடனேயே காவலாளிகள் இருவரும் அரசரிடம் ஓடிச் சென்று, ஐயா, அவர் நீங்கள் சொன்னதுபடியே இரவெல்லாம் அந்த நதிநீரிலேயே நின்றிருந்தார் என்று கூறினார்களாம். அதிசயப்பட்ட அக்பர் அந்த விவசாயியை தன்னிடம் அழைத்து வருமாறு கூறினார். நடுங்கியபடி சென்ற விவசாயி மன்னரை வணங்கி நின்றார். ஐயா, இன்று இரவெல்லாம் நீங்கள் நின்றிருந்தீர்களாமே தண்ணீரிலே, குளிர்ந்த நீர் உங்களுக்கு எந்தவித ஆபத்தையும் தரவில்லையா என்று கேட்டபோது விவசாயி, அப்படியெல்லாம் இல்லை அரசே, எந்தவிதமான சிரமமும் ஏற்படவில்லை, இதெல்லாம் எங்களுக்கு பழகியதுதான் என்று கூறினாராம். எப்படி நீங்கள் ஒரு இரவெல்லாம் உறங்காமல் அந்த நீரிலே நின்றீர்கள்? அந்த குளிர்ச்சி என்னால் சில மணி துளிகள் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்றாராம். அப்போது அந்த விவசாயி, ஒன்றும் பெரிய சிறப்பில்லை மன்னா, அங்கே அந்த கரையிலே ஒரு பெரிய விளக்குத்தூண் இருந்தது. அதன் மேலே நெருப்பு ஏற்றப்பட்டிருந்தது. நான் அதை பார்த்து கொண்டே இரவெல்லாம் உறங்காமல் நின்றுவிட்டேன் என்றாராம். கேட்ட அரசர், அப்போது அதுதான் காரணம். கரையிலே இருந்த விளக்குத்தூணிலிருந்து வந்த வெப்பம் உங்கள் மேலே படர்ந்ததாலே உங்களுக்கு அந்த குளிர்ச்சி தெரியவில்லை. இதை காரணமாக வைத்துத்தான் நீங்கள் இரவெல்லாம் அங்கே நிற்க முடிந்ததாகிறது. போட்டியின் விதிகள் அப்படி கிடையாது. அந்த குளிர்ச்சியை நீங்களாக தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தேன். அந்த விளக்கின் வெப்பத்திலே நீங்கள் நின்றுவிட்டீர்கள். அதனால் உங்களுக்கு நான் பரிசு தர முடியாது என்று மறுத்து விவசாயியையும் அனுப்பிவிட்டார். மனம் நொந்து போன விவசாயி பீர்பல் இல்லத்திற்கு வந்தார். வந்தவர் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி, ஐயா, உறங்காமல் இருப்பதற்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கை பார்த்து கொண்டே நின்றேன் என்றுதான் கூறினேன். அரசர் அங்கே அத்தனை உயர கம்பத்திலிருந்து வரும் விளக்கில் ஏதோ வெப்பம் வந்ததாகவும் அந்த வெப்பத்தன்மையாலே என்னையே நான் காப்பாற்றிக் கொண்டேன் என்றும் கூறி பரிசு தர முடியாது என்று அனுப்பிவிட்டார். இரவெல்லாம் தண்ணீரில் நின்றேன். என் மகள் திருமணத்திற்கு இப்போது நான் என்ன செய்வேன் என்று கேட்டாராம். இதை கேட்டு வருந்திய பீர்பால், கவலைப்படாதீர்கள், இதற்கு நான் நிச்சயம் தீர்வு காண்கிறேன். நீங்கள் செய்த அந்த செயலுக்கான பரிசு உங்களுக்கு வந்து சேரும் என்று வாக்குறுதி கொடுத்து அவரையும் அனுப்பி வைத்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் அரசவைக்கு சென்ற பீர்பல் அரசரிடம் பேசிக்கொண்டிருந்த போது, அரசே, நாளை நம் இல்லத்திலே உங்களுக்காக பிரத்யேகமான ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். சில சிறப்பான காரணங்களுக்காக உங்களுக்கு மட்டும் என்று ஏற்பாடு செய்த இந்த விருந்தில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்றாராம்.
அக்பரோ, நாளைய தினம் எனக்கு வேறு சில அலுவல்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர். அதனாலே நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் விருந்திற்கு வருகிறேன். ஆனால் உடனடியாக காலதாமதம் இல்லாமல் எனக்கு நீங்கள் விருந்து பரிமாறிவிட வேண்டும். நான் உண்டு முடித்து வேறு பல அலுவல்களுக்கும் செல்ல வேண்டியுள்ளது என்று கூறினாராம். பீர்பலும் அதற்கு ஒப்புக்கொண்டு மறுநாள் அரசருக்கு தம் வீட்டிலே பெரிய விருந்து ஏற்பாடு செய்தார். அரசரும் சொன்ன நேரத்திற்கு வந்துவிட்டார். அவர் அமர்வதற்கு ஆசனம் கொடுத்து அவர் முன்பாக மேசைகளை போட்டு அதிலே பட்டு துணி விரித்து அதன் மேலே அரசர் உண்பதற்கான கலன்களையெல்லாம், தட்டு முதலிய பாத்திரங்களையெல்லாம் அடுக்கி வைத்து விட்டார். இன்னும் சற்று நேரம்தான் அரசே, உணவு தயாராகி கொண்டிருக்கிறது, உடனடியாக உங்களுக்கு நான் அதை பரிமாறி விடுவேன் என்றாராம். அரசரும் வந்தவர் ஓரிரு நிமிடங்கள் என்று பார்த்தார். 10-15 நிமிடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. சிறுக சிறுக அரசருக்கு நேரம் தாழ்ந்து கொண்டே போவதை பார்த்து மற்றைய பணிகளுக்கு இது இடையூறாகிவிடுமோ என்ற கோபம், அதையும் கடந்து பசியால் வந்த கோபம், இது இரண்டும் பொங்க நேரே எழுந்து பீர்பால் சமைப்பதாக சொல்லிக் கொண்டிருந்த சமையலறைக்குள்ளே சென்றார். அங்கே பீர்பால் ஒரு பாத்திரத்திலே அரிசி பொங்க வைத்துவிட்டு அதன் கீழே நெருப்பு மூட்டி இருந்தார். அதை பார்த்த அக்பர், என்ன பீர்பால் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, பீர்பாலும், எப்போதும் செய்வது போலே, வழக்கம்தானே அரசே, கீழே நெருப்பு மூட்டியிருக்கிறேன், மேலே பானையிலே அரிசியும் தண்ணீரும் வைத்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள், இவ்வளவு நேரமாகியும் அரிசி சாதமாக பொங்கவில்லையே என்று கூறினாராம். பார்த்த அக்பருக்கு இன்னும் கோபம் அதிகமாக வந்தது. பீர்பால், இது என்ன விளையாட்டு? நெருப்பின் பக்கத்திலே பாத்திரத்தை வைத்தால்தானே அந்த சூட்டிலே அந்த அரிசி சாதம் பொங்கி வரும். நீங்கள் 10 அடி உயரத்தில் பானையை உரியிலே கட்டி வைத்துவிட்டு கீழே விறகு மூட்டி அடுப்பேத்தினால் இந்த வெப்பம் அந்த பானைக்கு எப்படி செல்லும் என்று கேட்டாராம். கேட்ட பீர்பால், அதை பாருங்கள் அரசே, 20 அடி உயர விளக்குத்தூணிலிருந்து வரும் வெப்பத்திலே ஒருவன் குளிர்காய்ந்து இரவெல்லாம் தண்ணீரில் நிற்க முடிகிறது. ஆனால் நானோ 10 அடி உயரத்தில் தான் பானையை கட்டி வைத்திருக்கிறேன். இந்த வெப்பம் போய் அந்த தண்ணீரை சூடாக்கி அதில் இருக்கும் அரிசியை சோறாக பொங்குவதற்கு கூட இந்த வெப்பம் பயன்படவில்லையே, இது என்ன விந்தையோ என்று கூறினார். கேட்ட அக்பர் அப்போதுதான் தான் செய்த தவறை உணர்ந்தார். 20 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு விளக்குத்தூணிலிருந்து இரவு வேளையிலே ஏற்றப்பட்ட விளக்கு, அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தினால் எப்படி ஒருவர் இரவெல்லாம் குளிர்காய்ந்திருக்க முடியும் என்று தனக்குதானே கேள்வி கேட்டுக்கொண்டு தான் செய்த தவறையும் பீர்பால் முன்பாக ஒப்புக்கொண்டார். மன்னித்து விடு பீர்பால், நீ கூட்டி வந்த அந்த ஏழை விவசாயியை நாளைய தினமே காலை அரசபைக்கு வந்து அவருக்கென்று சொல்லப்பட்டிருந்த பரிசை பெற்றுக்கொள்ளச் சொல். உன்னை போன்ற மதிநுட்பத்தோடு இருக்கும் மந்திரிகள் இருக்கும் வரையில்தான் அரசர்களான நாங்கள் தவறு செய்தாலும் அதை இந்த விதமாக சுட்டி காண்பித்து ஒரு முறை அவசரப்படாமல் நீதி வழங்கும் விதத்திலே எங்களை இருத்த முடியும் என்று பீர்பலையும் கொண்டாடினாராம். மதிநுட்பத்தோடு கூடிய அமைச்சர்களால் தான் அரசர்கள் பெருமை பெற்றிருப்பதற்கு தெனாலிராமன் போலே பீர்பாலினுடைய கதையும் சாட்சியாகிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.